ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வஸ்னி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம். அதுக்கு அன்றைக்கே திருவாரூர் கிளி போட்டேன். இன்றைக்கி ஒப்புட்டு தட்டலாம், போலி அப்படிங்கிற ஒப்புட்டு தட்டலான்ட்டு இதுக்கு இந்த கப்பால் 1 கப் கடலைப்பருப்பு ஊற போட்டுருக்கேன். வேக வச்சு அதில் 2 கப் வெல்லம் போட்டுக்கிறேன். இந்த கப்புக்கு எல்லாமே இந்த கப்பு தான் அளவு மெஷர்மெண்ட்டு. இதுக்கு மைதா மாவு தான் நல்லா ஃப்ளெக்சிபிள் வருது. கோதுமை போட்டால் இழுப்பு ஃப்ளெக்சிபிளாக வரமாட்டேங்கிறது. அதனால் மைதா மாவு இந்த கப்பால் 3 கப் போட்டுருக்கேன். பார்த்துன்னு போட்டுக்கலாம். நம்ம அப்படி உங்களுக்கு மிச்சமாகிடலாம். மாவு காரப்பொடி போட்டு நீங்கள் காரம் உப்புட்டா கூட அதை பண்ணிக்கலாம். இது உப்பு 2 வெறும் பண்ணக்கூடாது. அதனால் உப்பு 1 சிட்டிகை போட்டுக்கிறேன். கலருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். இந்த முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். பார்த்துட்டு கொஞ்சமாக விட்டுக்கலாம், ஒரேடியாக விட்டுறாதீங்க. அப்புறம் தோசை மாவாட்டம் ஆகிடும். நம்ம தேவையான சப்பாத்தி விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அவ்வளோதான். மஞ்சப்பொடி உரைக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் போடுற மஞ்சப்பொடி கலரே வரல. நீங்கள் விருப்பப்பட்டேன்னா கோதுமை போட்டுக்கோங்க. ஆனால் அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் வராது. ரெண்டாவது ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சாப்பிட்றலாம், தப்பு இல்லை. மைதா மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக பண்ணிக்கலாம். இது ஊற தான் உங்களுக்கு மாவு நல்லா தட்டை வரும், ஒவ்வொரு தட்டை வரும். மாவு நல்லா ஊறணும்.
நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மூடி வச்சோம்னா 1 மணி நேரமாக அது ஊறணும். அப்போ தான் நல்லா வரும். அப்புறம் அதை ஒப்புட்டு இது பண்ணிவிட்டு உள்ளே பூரணம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பூரணம் பண்ணும்போது எல்லாம் காட்டின்னு இருக்கேன். இது ஊறட்டும். இதை பாருங்கள், இதில் வந்து அந்த கிண்ணத்தால் 1 கிண்ணம் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒப்புட்டுக்கு வந்து இந்த கிண்ணத்தால் 1 கிண்ணம் கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சுட்டு இருக்கேன். நல்லா வெந்துடுத்து கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம். அதே கிண்ணத்தில் 1 கிண்ணம் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சுட்டுலாம், ஏன்னா கொஞ்சம் சில்லாக இருக்கும். அது மாதிரி தேங்காய் சில்லாக இருந்தால் நம்ம தட்டும் போது அந்த ஒப்புட்டில் தட்டை வராது, கிழிஞ்சிடும். அதனால் அதை எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் போட்டு அதில் அரைச்சிக்கிறேன். தேங்காய் இதில் அரைச்சிக்கிறேன். இதுக்கு 2 கிண்ணம் வெல்லம் போட்டுருக்கேன். 1 கிண்ணம் தேங்காய், 1 கிண்ணம் கடலைப்பருப்புனா 2 கிண்ணம் வெல்லம் போட்டுருக்கேன். வெல்லம் பாகு வர வேண்டாம், சும்மா கரைஞ்சா போகும். வெல்லம் கரைஞ்சா போகும். இதை அரைச்சிட்டு வந்துட்டு இதில் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் ஆறினாட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்க வரும். ஆறணும். அதனால் இது கரையட்டும். இதை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்புட்டு தட்டிக்கலாம். இது வந்து வடைக்கு ஊற போட்டுருக்கேன். வடைப்பருப்பு 1 டம்ளர் போட்டுருக்கேன். ஒவ்வொன்றா காட்டுறேன். இதை பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் போட்டுருவோம். இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், வெல்லம் வந்து 2 கப் போட்டுருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் தேங்காய்க்கு நான் 2 கப் வெல்லம் போட்டுருக்கேன். நீங்கள் வெல்லம் ஸ்வீட் எப்படியோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா இது 2 எல்லாம் கலந்தோம்னா உருண்டையாக வந்துடும். அதே இதான நம்ம வந்து அதை எடுத்து கொஞ்சம் ஆறினாட்டு தான் உருட்ட முடியும். உருட்டி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, மைதா மாவு, அதில் வந்து நம்ம நீங்கள் அரைவாசி மைதா மாவு போட்டுக்கலாம், அரைவாசி கோதுமை மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு வந்து கோதுமை மாவு போட்டிங்கன்னா அது ஃப்ளெக்சிபிளாக இழுக்க வர மாட்டேங்கிறது. நான் 2 ட்ரிப் போட்டேன், கோதுமை மாவு ரெண்டா வரலை. மைதா மாவு மாதிரி வர்றதில்லை அது. நெய் கொஞ்சம் விடுறேன். இப்போனா ஒட்டாத வந்துடும். நெய் கொஞ்சம் விட்டுட்டோம்னா 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். சமையல் இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார், ரசம் பண்ணியிருக்கேன். சௌச்சௌ கூட்டு பண்ணியிருக்கேன்.
திருவாதிரை களி வந்து முந்தா நாள் தான், நான் 2 நாளைக்கு முன்னால் தான் போட்டேன். அதனால் சரி இன்றைக்கி போலி பண்ணி வடை தட்டிக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் திருவாதிரை களி கலரில். கெட்டியாகட்டும், காட்டுறேன். இதோ பாருங்கள், கெட்டியாக எடுத்து பாருங்கள். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். சரிங்களா? பாண்டியில் ஒட்டாத வருது பார்த்தீங்களா? பாண்டியில் ஒட்டாத வருதுல. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். நாம் கொஞ்சம் 6 நாட்டு தான் உருண்டை பிடிக்க முடியும். வச்சு நான் உங்களுக்கு போலி தட்டி காட்டுறேன் எப்படின்னு பண்ணுறதுன்னு. இதில் வந்து உங்களுக்கு வடைக்கு அரைச்சி வடையும் தட்டி காட்டுறேன், போலி பண்ணி காட்டுறேன். இது வந்து இது வடைப்பருப்பு தான் போட்டுருக்கேன். நான் மிளகா காரம் போட்டுருக்கேன். இது 2யும் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொன்றா. ஒவ்வொரு ஒன்று தட்டியிருக்கேன், நெய் விட்டுட்டு ஒவ்வொரு தட்டியிருக்கேன். இதுக்கு நெய் தான் விடணும், நல்லெண்ணெய்லாம் விட்டால் நல்லாவே இருக்காது. நெய் மட்டும்தான் விடணும் ஒவ்வொட்டுக்கு. இன்னொன்று தட்டுறேன், இன்னொன்று தட்டி காட்டுறேன் பாருங்க. இது தெரியாது, இது வேறு விழவே மாட்டேங்குது. இதோ பாருங்க, நெய்யை கையில் துவச்சிக்கணும், கையில் தொட்டுக்கணும், அப்போ தான் அது இழுக்க வரும். இந்த மாதிரி கோதுமை மாவில் இழுக்க வராது. நீங்கள் அந்த ஒரு 25 கிராம் 20 கிராம் நீங்கள் கடலைப்பருப்பு அவ்வளோ போட்டாலே உங்களுக்கு வந்து 14 ஒப்புட்டு ஆகிடும். இதை கையில் நெய்யை துவச்சுண்டு மற்றது எவ்வளோ இழுக்க வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோதுமை மாவு வராது தான் மைதா மாவு வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு நெய் மட்டும்தான் விடணும், நல்லெண்ணெய் விட்டேல நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் மாவு பிசையறதுக்கு விட்டுக்கலாம், ஆனால் இப்போ வந்து நீங்கள் நெய் மட்டும்தான் விட்டுக்கணும். விருப்பப்படுறவா ஒப்புட்டு மேலேயும் நெய் விழுது வச்சுட்டு சாப்பிட்லாம், அது அவா விருப்பம். அது
கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும்.
இது போடும். முடிச்சுட்டு மட்டும் காமிக்காலோ முடிச்சுட்டு ஆஃப் பண்ணி போட்டு அங்கே உங்களுக்கு அடிக்கிற வாசனை அங்கே உங்களுக்கு காட்டு அப்போட்டா உயிர் சவுண்டு கேட்கணும். இதோ பாருங்க, ஒப்புட்டு பண்ணியிருக்கேன் பாருங்க. வடை தட்டி காட்டுறேன் பாருங்க. வடையை தட்டிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் விடுறேன் வடைக்கு, எண்ணெய்க்கு. உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். மிளகா உப்பு எல்லாம் அரைச்சிட்டேன். பெருங்காயம் மட்டும் பவுட்ரு பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கோபுரமாக பெருங்காயம். இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் வரமிளகா அரைச்சின்னு இருக்கேன் போட்டு.
இதோ பாருங்கள் ஒவ்வொட்டு பருப்பு வடை தட்டியிருக்கேன். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.